இதை பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 13 வயசு 13 ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3370 ஆண்டுகள் 4096 மாறும் கேட்டாங்க. In how many years will rupees 3375 become 4096 at rate of 13.3% per annum if the interest is compounded half yearly கேட்டாங்க. இப்போ நீங்க கொடுத்துருக்க எழுதிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4096 ரூபா. இதுல பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் வந்து 3375 ரூபா. ஓகே, நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13.1/3% அப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே 13.1/13 வந்து 13/39 40/3% அப்படி எடுத்துக்கலாம். அப்ப 40/3% 40/3 × 100 எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும். அப்ப 1/15% அப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்த வந்து நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கொடுத்ததுனால இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, A equal to P into 1 plus R by 200 whole power n. ஓகே, இதுதான் இந்த இதுக்குண்டான ஃபார்முலா. லெட் மீ செக். வருஷத்துக்கு எத்தனை வரை பண்ணோம்னா அரையாண்டு கொடுத்தாத 2 வருஷம் 6 மாசத்துக்கு ஒர்க் பண்றதுனால நமக்கு வந்து எப்படி போடணும். இப்போ இதுபடி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் அந்த அமௌண்ட் 4096 போயிடுச்சு. சாரி, இது வந்து 2n அப்படி சொல்லி வரணும். நான் n மட்டும் போட்டுட்டேன். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் வந்து 3375 இன்ட்டு 1 பிளஸ் இந்த இது வந்து 1/15 அப்படி சொல்லி வரணும். 1/15 அப்படி சொல்லி வரணும். ஓகே, 1/15 தான் வரணும். இது ஹோல் வந்து 2n அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3375 இன்ட்டு இதுக்கு எடுத்தா 15 அப்படி கிடைக்கும். இது 15 பிளஸ் 1 அப்படி கிடைக்கும். ஹோல் பவர் 2n அப்படி இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 3375 இன்ட்டு 11/15 இது ஹோல் பவர் 2n அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணெய் நம்ம கண்டுபிடிக்கிறோம். காலம் எவ்வளவு காலம் ஆகுன்றதான் கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். இந்த இதை இங்க வச்சுட்டு இந்த இதை இங்க கொண்டு வர 3300, அதாவது 40/9375 ஈக்குவல் டு 16/15 2n அப்படி சொல்லி கண்டிஷன் கொண்டுட்டோம். அதாவது இதை மட்டும் இங்க கொண்டுட்டோம். அப்ப இது வந்து 2n இருக்கு. அப்ப என்ன சம் நம்பரா இருக்கலாம். அதனால நான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பக்கமும் ஏதாவது ரூட் எடுக்க முடியுமா பாக்குறோம். ரூட் எடுத்தோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, இது 16 ரூட் எடுத்தா பாருங்க, கால்குலேட்டர் அப்ளை பண்ணி பார்ப்போம். 16 × 16 × 16 ஓகே 49 வந்துருச்சு. இது எழுதிக்கலாம் 16. அப்ப இதுவும் 15 இருக்கணும். 15 ஹோல் கியூபா இருக்கணும். அப்ப இந்த பக்கம் 16/15 2n அப்படி இருக்கு. இதை பேஸ் ரெண்டையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2n ஈக்குவல் டு 3 இருக்கு. அப்போ n ஈக்குவல் டு 3/2 ஈக்குவல் டு 1.5. அதாவது இந்த இது 13 ரூபா வந்து வட்டி வீட்டில் போறதுக்கு வந்து காலம் தேவைப்பட வந்து 1.5 ஆண்டுகள். இதுதான் இந்த சம்முக்குண்டான ஆன்சர். தேங்க்யூ.